குழந்தைங்களுக்கு பிடிச்ச இந்த பீஸா கெச்சப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோடைய வேலை சும்மா ஒரு 5 நிமிஷம் தாங்க. ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கடைகளில் இதோடைய விலை ரொம்ப அதிகம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 6-7 தக்காளி பழத்தை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 மிளகாய், காஞ்ச மிளகாய் ஊற வச்சதையும் கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு கூடவே இந்த அரைச்ச விதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், சர்க்கரை 1 டீஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு முக்கியமான டேஸ்ட்டாக 2 முழு பூண்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதையும் அந்த கெச்சப்லேயே சேர்த்துட்டு இது கூடவே ஆல் பர்பஸ் சீசனிங் அதையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கெட்டி அடித்து இப்போ நல்லா சூடு ஆறணும். ஆறினதுக்கப்புறமா ஒரு ஜார் ஏர்டைட் கண்டெய்னர் இதை வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக வீட்டிலேயே செய்யக்கூடிய ஹோம்மேட் கெச்சப் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் பீஸா கெச்சப் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நம்ம போயிட்டு கடையில் வாங்கவே வேண்டாம். ஈஸி வேலை தான். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.